ஆ, பகிர்வு தோழமைகளுக்கு வணக்கம். இன்று ஒரு முக்கியமான நூல் குறித்த விவாதத்தில் நாம் ஈடுபட இருக்கிறோம். விஷ்ணுபுரம் சரவணனுடைய எலி வேட்டை என்ற சிறுவர் இலக்கியம் இது. சிறுவர்களை பாத்திரமாக கொள்ளாமல், எலிகளை பாத்திரமாக கொண்டு ஒரு கதையை நூலாசிரியர் புனைந்திருக்கிறார். இதனுடைய உள்ளீடுகளை குறித்து நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தை நம்முடைய நண்பர் மகாலிங்கம், முனைவர் பட்ட ஆய்வாளர் அவர்கள் நெறிப்படுத்த இருக்கிறார். அவர் நம்முடைய குழுவில் இணைந்து இது அவர் முதலாவதாக அவர் பதிவிட்டு, அவர் தொகுத்து வழங்குகிற நூல் என்று அ அ நூல். அந்த வகையில் அவரை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். மகாலிங்கம் அவர்கள் அம் வழக்கமான அ ஆய்வாளர்கள் என்ற அந்த பொதுவான போக்கிலிருந்து மாறுபட்டு, அ பல தளங்களிலும் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார், படித்துக் கொண்டிருக்கிறார். அ அவருக்குள்ளாக ஒரு உத்வேகம் இருக்கிறது. பல நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். அம் அ அந்த வகையில் ஒரு ஒரு தன்முனைப்பான ஆய்வாளராக அ திகழ்கிறார். அவருடைய வரவு இந்த பகிர்வு தோழமைக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் அமையும். அ அந்த வகையில் இப்போது மகாலிங்கம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆ, நான் பேசுறது கேட்கறதில்ல சார்? நல்லா கேக்குது. ஓகே, ஓகே, ஓகே. அணிற்பல்லன்ன குங்குமோதிர் முண்டகத்து மணிக்கேளன்ன மானீர் சேர்ப்ப அணிற்பல்லன்ன குங்குமோதிர் முண்டகத்து மணிக்கேளன்ன மானீர் சேர்ப்ப இம்மை மாறி மறுமை ஆயினும் நீயாகியரன் கணவனை யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே. இம்மை மாறி மறுமை ஆயினும் நீயாகியரன் கணவனை யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே. யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே. யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே. அநிற்பல்லன்ன கொங்கு மூதிர் முண்டகத்து மணிக்கேளன்ன மானீர் சேர்ப்ப அநிற்பல்லன்ன கொங்கு மூதிர் முண்டகத்து மணிக்கேளன்ன மானீர் சேர்ப்ப. பகிர்வு தோழமைக்கு வணக்கம். எங்கள் குழுவில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து ஆஹ், உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு விவாதத்திற்கு எடுத்திருக்கிற வாசிப்பு கூட்டத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த எலி வேட்டை அல்லது எலியின் வேட்டை என்ற இந்த விஷ்ணுபுரம் சரவணன் எழுதிய அந்த நூலை குறித்து விவாதிப்பதற்கு முன்பாக ஆம், தொடக்க நிலையில் விஷ்ணுபுரம் சரவணன் அப்படின்றவர் வந்து எங்கிருந்து அவருடைய பயணத்தை தொடங்குகிறார் அப்படின்றது ஒரு ஒரு நகைச்சுவான செய்தி என்னன்னா, ஒரு ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்குமே வந்து விஷ்ணுபுரம் சரவணன் வந்து அவருடைய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அடையை வச்சு நான் வந்து ஜெயமோகனுடைய விஷ்ணுபுரம் பதிப்பகத்தை சார்ந்தவர் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவரு ரொம்ப சீரியஸா எழுதுறாரு, ரொம்ப இடதுசாரிய சிந்தனை கொண்டவராக இருக்கிறார் அப்படின்ற அந்த புரிதலா இருந்தாலும் அவர் அங்க இருந்தவர் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சா, பல பேரும் அப்படிப்பட்ட புரிதல்கள்ல தான் இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் தான் அவரை பத்தி தேடி அவரோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது தான் அவர் வந்து திருவாரூர்ல இருக்கக்கூடிய விஷ்ணுபுரம்ன்ற ஊர்ல பிறந்திருக்காரு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓகே, அவரோட பேக்ரவுண்ட் எங்க இருந்து, அவருடைய தொடக்க காலத்துல அவர் வந்து கவிதைகள் தான் எழுத தொடங்குறாரு. அந்த தொடக்கத்தின் வழியாக அடுத்தடுத்து நகரும் பொழுது குழந்தைகளுக்கான இலக்கியங்கள்ல இந்த சிறார் சார்ந்த விஷயங்கள் வந்து தொடக்கத்தில் ஈடுபட ஆரம்பிச்சு அதன் மீது இருந்த ஒரு பிடிப்பு இல்லை அதன் மீது இருந்த ஒரு பற்று காரணமாக அதனுடைய வெளிப்பாடு வந்து ரொம்ப சரியா அவருக்கு வந்து அமைஞ்சு வந்ததன் சூழல் காரணமாக தொடர்ந்து இயங்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய இந்த படைப்பு வரிசையில பார்த்தோம் இந்த கயிறு, அப்புறம் வந்து மலைப்பூ, இந்த அப்புறம் வந்து இப்போ அந்த எலியின் வேட்டை இந்த மாதிரியான ஒரு ஒரு சில நூல்கள் வந்து ரொம்ப முக்கியமான நூல்களாக பார்க்கப்படுகிறது. அவருடைய ஒற்றை சிறகு ஓவியா அப்படின்றது வந்து இந்த நம்ம ஆம், பால புரஸ்காருக்கான விருது வாங்கியதாகவும் நாம் பார்க்கிறோம். ஆம், அப்போ
ஒரு சிறுவர் இலக்கியம் சார்ந்த நூல் அப்படின்றது என்ன தன்மையை பெற்றிருக்க வேண்டியதாக இருக்கிறது, இல்லை என்ன தன்மையை வந்து காலப்போக்கில் தன்னடைவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நான் சமீபத்தில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் இங்கே செந்தமிழ் கல்லூரி மதுரையில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண போயிருந்தோம். நானும் என் நண்பரும் போயிருந்தோம். அப்போது அது வந்து ஒரு சிறுவர் இலக்கிய கருத்தரங்கம் தான். முழுக்க முழுக்க ஒரு நாள் நிகழ்வாக இருந்தது. சமகாலத்தில் சிறுவர் இலக்கியத்தில் தொடர்ந்து சிறந்த முறையில் இயங்கிட்டு வரக்கூடிய உதயசங்கர் ஐயா, அப்புறம் பாலபாரதி ஐயா, அவங்க அப்புறம் ஆயிஷா நடராஜன் 3 பேர் தான் அங்கே கருத்துரையாளர்களாக வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுடைய பொழிவு, அவங்களுடைய கருத்தாக்கங்கள்லாம் கேட்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து சிறுவர் இலக்கியத்தினூடாக எப்படியாக பயணித்து கொண்டிருக்கிறது சமூகம் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அப்போது அடிப்படையில் சிறுவர் இலக்கியம்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஒரு 3 விஷயங்களை வந்து அவங்க ரொம்ப முன்வைக்கிறாங்க. ஒன்று வந்து சிறுவர்களுக்கானது, இன்னொன்று வந்து சிறுவர்களை பற்றியது, அப்புறம் சிறுவர்களை எழுதுவது அப்படின்ற இந்த 3 கருத்தாக்கங்களை கொண்டதாக தான் சிறுவர் இலக்கியம், இல்லை குழந்தை இலக்கியம், இல்லாட்டி வந்து என்ன சொல்ல, ஒரு சிறார் இலக்கியம் அப்படின்ற இந்த ஒரு சொல்லாடல்கள் வந்து பயன்படுத்தப்படுது. அப்போ அந்த வரிசையில் இந்த எலியின் வேட்டை அப்படின்றது வந்து என்ன இடத்தை பிடிக்கிறது அப்படின்ற அந்த ஒரு கேள்வியும் நமக்குள்ள எழுகிறது. அதே நேரத்தில் நான் இந்த நாவலை வந்து எதர்ச்சியாக தான் வாசித்தேன். அந்த விரல்மொழியரோட நூல் திரட்டில் பார்க்கும்போது 12வது தொகுப்பு நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவில் இல்லை. அப்போ ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது எலியின் வேட்டை விஷ்ணுபுரம் சரணன் இருந்துச்சு. நான் பார்த்தோன்னே படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம். ஏன்னா எனக்கு அடிப்படையில் வந்து இந்த நாய்கள் மீது ஒரு பெரிய பயம் இருக்கும், பூச்சிகள் மேலே இருக்கும். எலிகள் மேலே வந்து அது கொடுக்குற சத்தம், அதனுடைய துள்ளல், இது மேலே ஒரு அலாதி ஆர்வம் இருக்கும். இப்போ இருந்துட்டு இருந்துச்சு எனக்கு சின்ன வயசுல இருந்தே. நான் சின்ன வயசுல நடந்து போகும்போது வீட்டிலலாம் வந்து முன்னாடி நான் வந்து முதலாம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் நான் தேனியில் இருந்தேன். அப்போ ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது அங்கே எலி தொந்தரவுகள் அதிகமாக இருந்தது. அப்போ தெரியாமல் ஒரு நாள் நடந்து போகும்போது எலியை நச்சுன்னு மிதிச்சுட்டு அந்த எலி செத்தே போச்சு. அப்பெல்லாம் அது பெரிய விஷயமா தெரியல. ஆனால் அதற்கு பின்னாலான காலகட்டங்களில் ஒரு எலியை கொன்ன அந்த நிகழ்வு வந்து ஒரு பெரிய கனத்த இதயத்தை உண்டு பண்ணுவதாகலாம் இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து வந்த சூழலில் தான் இருந்துச்சு. அப்போது ஒரு எலி அப்படின்றது வந்து எத்தகைய ஒரு விழுமியத்தை ஏற்படுத்துது சமூகத்தில், இல்லை அது வந்து குழந்தை இலக்கியங்களுக்குள்ளே வரும்போது, இல்லை வந்து அதனுடைய கதை வந்து சொல்லப்படும் பொழுது அப்படின்ற ஒரு கேள்விகளுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த நூலுக்குள்ள வந்து விடை காணத்தக்க சூழல் தான் இருக்கு. அதுல வந்து இந்த முதல் கட்ட நிகழ்வுல வர அந்த பயலான் எலி வந்து போய் அந்த எலி வடைய திருடிட்டு வரதாகட்டும், இல்லை அடுத்த கட்ட அந்த குயலான் வந்து சொல்லக்கூடிய அந்த குயலான் வந்து தன்னோட வாழ்வியலை ரொம்ப கொண்டாட்டமாக கழிக்கிற அந்த மலை நிகழ்வுல கழிக்கிற நிகழ்வாகட்டும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தருணங்களாக சொல்லப்படுது. எனக்கு இப்போ ஒரு யோசனை ஒன்று தோணுது. என்னன்னா, பண்பாட்டு வரலாற்று எழுதியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரியில வந்து ஒரு கருத்தரங்கம் நிகழ்ந்தது. மே மாசம் நினைக்கிறேன். மகாலிங்கம் பேசுறது கேட்கல. போன் பண்ணிட்டா போய் கேக்குது கேக்குது இல்ல சார்? கேக்குது. எங்க சார் விட்டேன்? எந்த இடத்துல கேட்காம போச்சு? அதான் இந்த கிளிகை அந்த குயிலான பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஓ, அங்க. ஓகே 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 ஓகே. அந்த கதைக்குள்ள வரக்கூடிய அந்த குயலான் பயலான் இந்த 2 எலிகளினுடைய காட்சிப்படுத்துதலும் அதனுடைய ஒரு அன்றாட வாழ்வியலுடைய ஓட்டமுமே வந்து ரொம்ப ஒரு பக்கம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காகவும், இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப கொண்டாட்டம் மிகுந்ததாகவும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ இந்த எலிகள் சார்ந்த எலி ஒரு அக்ரிணை உயர அப்படின்ற அடிப்படையில எனக்கு திடீர்னு இப்படி ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, இங்க கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரியில வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்தது, பண்பாட்டு வரலாறுதியல் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து அமெரிக்கன் கல்லூரியை சேர்ந்த கோவிந்தராஜன் சார் வந்து அக்ரிணை உயிர்களுடைய வாழ்வியல்கள் வந்து எப்படி பேசப்படுது, மேலை நாட்டு இலக்கியங்கள் அது எப்படி அதனுடைய ஓன் வாய்ஸ் இருக்குல்ல, அப்போ அது எப்படி பேசப்படுது, அதனுடைய வாழ்வியல் சிந்தனைகள் எப்படியாக பிரதிபலிக்குது, அதனுடைய குரலை யாரு பேசுவாங்க அப்படின்ற அந்த முன்வைப்புகள் எல்லாம் பத்தி அவர் ஒரு கட்டுரை வாசித்திருந்தார். இப்போ அந்த வகையில் இந்த கட்டுரையை வச்சு நம்ம யோசிக்கும் போது தமிழ் இலக்கிய சூழல்களை பொதுவாகவே வந்து அறநெறி கருத்துக்களாகட்டும்,
இல்ல பஞ்சதந்திர கதைகளுக்கு வந்து சிறுவர் இலக்கியத்துல ஒரு பெரும் இடம் இருந்திருக்கு தொடக்க காலம் தொட்டு. அப்போ அந்த வகையில இது ஒரு பஞ்சதந்திர கதையாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்க முடியும். அந்த வகையிலையும் எடுத்துக்கிட்டு பார்க்க முடியும். அது அல்லாது பெரிய ஒரு ஃபேண்டசி சார்ந்த ஒரு விஷயமாக பார்க்க முடியும். இப்போ எலியின் வேட்டை அப்படின்னாலே நம்மளுக்கு ஏறத்தாழ நம்ம சிறு வயதில் பார்த்த அந்த ஆஹ், நம்முடைய நினைவு பத்தி சொல்ல இருக்கும். அப்போ இந்த டுட்டு குழு எலியினுடைய குழு ஒரு எதிர்பார்க்கிற அப்படின்னு சுவாரஸ்யங்களை கொண்டா சரியா கேட்கல, தொடர்ச்சியா கேட்கல. தெரியலையே. பேசுங்க பேசுங்க, இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க, கேக்குது. ஓகே ஓகே ஓகே. அப்போ அந்த எலிகளினுடைய வாழ்வியல் வந்து பேசப்பட்டிருக்கக்கூடிய சூழலை வந்து நம்ம பார்க்க முடியுது. இதுல முக்கியமான ஒரு 2 பகுதிகளாக நாவலாசிரியர் வந்து குறுநாவலாக இந்த நாவலில் பிரித்திருக்கிற அந்த பாகங்களை பார்க்கும்போது அந்த பயலான் மன்னிக்கணும் அந்த குயலான் கூட்டமும் ஐ மீன் லான் கூட்டமும் டுட்டோ கூட்டமும் வந்து என்ன மாதிரியான சாகசங்களை நிகழ்த்துகிறது அப்படின்ற அந்த ஒரு புள்ளியிலிருந்து தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக எலியின் வேட்டை அப்படின்ற அந்த தலைப்போடாக நம்ம வைத்து பார்க்கும் பொழுது இங்கே வேட்டை வந்து 2 பதங்களில் கையாளப்பட்டிருக்கு. ஒன்று வந்து டுட்டோ கூட்டத்துக்கு எலியின் வேட்டை ஒரு மாதிரியான சிந்தனை கொண்டதாகவும், அதே நேரத்தில் லான் கூட்டத்துக்கு வந்து வேறு ஒரு சிந்தனை கொண்டு. உதாரணமாக லான் கூட்டம் வந்து ரொம்ப ஒரு தீவிரமான கருத்தாக்கம் கொண்ட, இல்லை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இறங்கி எதுனாலும் துணிஞ்சு பார்த்துடலாம் அப்படின்ற அந்த ஒரு ஒரு தீவிர வேட்டை சார்ந்த ஒரு தன்மை கொண்டதாகவும், இப்போ இது டுட்டு குழு வந்து ரொம்ப இயல்பான ஒரு இது பெருசாக ரொம்ப போராட்டம்லாம் எதுவும் கிடையாது, ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் எதுவும் பண்ணாமல் ரொம்ப இயல்பாக வாழக்கூடிய, சில விஷயங்களுக்கு பயந்து தேவையில்லாததெல்லாம் நம்ம போய் தலையிட்டு ரொம்ப பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்க கூடாது அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது. இதில் ரொம்ப ஒரு மெல்லிய அழகியல் தருணம் நான் என்னன்னு பார்த்தேன்னா, இதில் வந்து அந்த சிட்டலானுக்கும் அப்புறம் அந்த பயலான்றதுக்கும் ஒரு மெல்லிய ஒரு உறவு இருக்கும். அந்த உறவு வந்து நமக்கு பார்க்கும்போதே அந்த மொட்டை மாடியில் அந்த காட்சிகள் விரியும் போதே ரொம்ப அழகாக காட்டப்பட்டிருக்கும் இந்த நாவலுக்குள்ள. தொடர்ந்து இது சார்ந்து பேசும். அடுத்து முருகேசன் சார் வந்து இது சார்ந்த கருத்துரைகள் வந்து வழங்குமாறு அழைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தகம் அதாவது எப்படின்னா, இந்த அக்ரிணை உயிர்களுடைய இயக்கத்தை கதையாக சொல்வது, பாடலாக எழுதுவது, உரையாடலாக அமைப்பது, இது ஒரு இலக்கிய உத்தி. இது தமிழிலும் சரி அல்லது பிற மொழிகளிலும் சரி பரவலாக இந்த மாதிரியான இலக்கியங்களை நாம் வாசிக்க முடியும். இது ஒரு நல்ல உத்தி. இது குறித்து நாம் நம்முடைய அறிவை வைத்துக்கொண்டு விமர்சனம் வைப்பதை விட, குழந்தைகள் மத்தியில் இது மாதிரியான நூல்கள் விவாதிக்கப்பட்டால் அது இன்னும் கூட மேன்மையாக இருக்கும். பொதுவாக இந்த குழந்தை இலக்கியங்கள் காலந்தோறும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தாலும் அது குழந்தைகளிடத்திலே சென்று சேர்வதிலும் அதற்கு குழந்தைகள் எதிர்வினையாற்றுவதும் மிகவும் குறைவான அளவிலேயே இருக்கின்றன. எனவே இந்த இலக்கியத்தை நாம் வளர்ப்பது என்பது, இதை எந்த அளவிற்கு குழந்தைகளிடம் சென்று சேர்க்கிறோமோ அந்த அளவிற்கு தான் அது வெற்றிகரமாக அமையும். எழுதப்படுவதை விட அது முக்கியமானது என்று எண்ணலாம். இந்த கதையை பொறுத்தவரை ஆசிரியர், அதாவது இப்போ அந்த எலிகளுடைய இயல்பான போக்கினூடாக ஒரு நகர்த்தலை செய்ய முயன்றிருக்கிறார். அதில் முழுமையாக வெற்றி பெற்றார் என்று நினைக்க முடியவில்லை. முதல்ல நடந்த அந்த வடை வேட்டை அது சரி, அது மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது அப்படித்தான் நடக்கும். அது வந்து எத்தனையோ இடங்கள்ல அந்த எலிப்பொறி வச்சு அதிலிருந்து அது லாபகமாக மாட்டாமல் எடுத்துக்கிட்டு போன அதெல்லாம் நிறைய நம்மளே நேரடியாக பார்க்குறோம். அதனால் அது மாதிரி ஒரு நிகழ்வு. அது எப்படி அந்த விழப்போகிற கம்பி தலையில் விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு நடுவில் ஒரு இது மாதிரி வச்சுக்கிறது, அதெல்லாமேவும் எலிகள் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி பண்ணி காமிச்சிருக்காரு. அது ஒரு பக்கம். இன்னொன்று என்னென்னா, இந்த கதையினூடாக ஒரு துணிச்சலான ஒரு வாழ்க்கையை, ஒரு துன்றிகம்னு சொல்லுவாங்க, ஒரு 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 துடிப்பான ஒரு வாழ்க்கையை உருவாக்குறது தான் நோக்கம். குழந்தைங்க அந்த மாதிரி மனநிலையில் தான் இருப்பாங்க. எதையும் வந்து எளிமையாக எடுத்துக்க மாட்டாங்க. எது முடியாதோ அதை தான் செய்வாங்க. எப்போ பார்த்தாலும் துருதுருன்னு சுறுசுறுப்பாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது அந்த மாதிரியான மனமோட்டம் உள்ள குழந்தைகள் இருக்காங்க. அதுதான் இந்த கதையும் வலியுறுத்துது. அப்படித்தான் இருக்கணும், அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி. அப்புறம்
இதில் இந்த இந்த மாற்று சிந்தனை, அதாவது ஒரு மென்மையான போக்கு, சிந்தனை போக்கு கொண்ட ஒரு எலிக்கூட்டத்தை கதை நகர்த்துவதற்காக அவர் பயன்படுத்தி கொள்கிறார். ஆம், அந்த வகையில் கதை தன்னுடைய அந்த நோக்கத்தை அடைந்திருக்கிறது. ஆனால் நோக்கத்தை அடைந்த விதத்தில் இன்னும் நிறைய கவனம் செலுத்தியிருக்கலாம். கதையில ரொம்ப பிடித்தமான இடம்னு சொன்னால், அந்த 2 கிளிகளும் 2 எலிகளும் அந்த ம் பைலானும், சிட்டலானும் அந்த பூனைகள்ட்டருந்து தப்பிச்ச காட்சி. அதாவது பூனை கிட்ட வருவரை அ அ இருந்துட்டு, கிட்ட வந்து பிடிக்க போற நேரத்துக்கு துள்ளி குதிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு உத்தி. அது அ இ இது அப்புறம் இந்த அங்கங்கே வந்து இந்த கதைகள்ல எலி எலி எலியோ அல்லது மற்ற உயிரினமோ தன்னுடைய வீர சாகசத்தை அ தப்பிக்கும் போதும், இரை தேடும் போதும் பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிலாம் நல்லா நல்லா அழகான இடங்கள்லாம் வந்தது. இந்த கடைசியாக அமைந்த விரிவான பகுதி, அந்த தேநீர் கடையில வடைய திருடுறது இருக்குல்ல, அத வந்து அந்த மாதிரி அமைச்சிருக்க வேண்டியதில்ல அப்படின்னு எனக்கு தோணுது. என்னன்னா, அது ஒரு வழக்கமான ஒரு ஒரு சூழல் அமைந்து, எலிகளுக்கு ஒரு சூழல் அமைந்து, அதுல எலிகள் வந்து தன்னுடைய சாகசத்த காட்டுச்சு அப்படின்னு அமைச்சிருந்தா, இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இது ரொம்ப செயற்கையாக அ இருக்கு. பட் ந ம பட்டம்பகல்ல ஒரு கடையில ஒரு வடைய ஒரு எலி எடுக்க முயற்சி பண்றது. அப்புறம் வந்து நெருப்ப கொண்டுட்டு போயி அந்த இதுல ஓட்ட போடுறது சாக்குல. இதெல்லாம். ஆனாலும் இதுலயுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஒ மற்ற அந்த நாயி, கழுகு, பூனை எல்லாம் அ இடம் பெயர்க்கிறதுக்கு, கவனத்த திருப்புறதுக்காக எலிகள் செஞ்ச முயற்சிகள், அதெல்லாம் நல்ல விஷயம் தான். நல்ல கற்பனை. அது ஒருவேளை எலிகளுக்கு அந்த அளவுக்கு சிந்தனைலாம் இருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியாது. அதனால நம்ப வந்து அத குறைத்து மதிப்பிட முடியாது. அதனால இந்த இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி, ஒரு ஒரு வேண்டுமென்றே ஒரு வீரத்தை, சாகசத்த சோதிக்கிறதுக்கு ஒரு பலப்பரீட்சைய வைக்கிற மாரிலாம் இல்லாம, இப்ப இயல்பாகவே இன்னும் ஓரிரு நிகழ்ச்சிகளை அமைத்து, அத அந்த அந்த எலிகளுடைய அந்த செயல்திறன காட்டியிருக்கலாம். அப்புறம் வந்து இந்த கடைசியாக 2 குழுக்களும் ஒன்றாக சேருகிற இடமும் ரொம்ப நல்லா இருக்கு. விட்டுக் கொடுத்தல், மதித்தல். ஏன்னா அந்த எலிக்கு வந்து அ நல்ல சிந்திக்கிற திறன் இருக்கு அப்படிங்கிறத இந்த எலிகள்லாம் ஒத்துக்குது. இப்ப 2 குழுவும் ஒண்ணா சேரும்போது, அந்த பழமை, அந்த போட்டி அல்லது வந்து மாறுபட்ட சிந்தனை எதுவும் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு, ஒரே கணத்துல 2 கூட்டமும் ஒண்ணா சேர்ந்துறக்கூடிய ஒரு நல்ல பான்மைய பார்க்குறோம். அப்ப இந்த கதைகள் வந்து நமக்கு அம் ஒரு 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 படிப்பு ரசனை உண்டாக்குறது அப்படிங்கிறதுல ஒரு 50% கதை வெற்றி பெற்றிருக்கிறது. குழந்தைகள் தான் அதனுடைய முழுமைய சொல்லணும். அது சொல்ல வந்த கருத்துகள் நமக்கெல்லாம் தேவையானவை. அதை கதாசிரியர் மிக நன்றாகவே நிகழ்த்தியிருக்கிறார். இவர் எழுதிய அந்த கயிறு வந்து பல லட்சம் பிரதிகள் விற்பனையான ஒரு அருமையான கதை. அத்தகைய ஒரு ஆசிரியருடைய ஒரு நூலை விமர்சனம் செய்வதற்கு அ அமைந்த வாய்ப்புக்காக நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றிகள் சார். சார் சொன்ன அந்த ஒரு ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, இதை குழந்தைகள்கிட்ட கொடுத்து குழந்தைகள் வந்து என்ன மாதிரியான பதில் மொழி தராங்க அப்படின்றத வந்து பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விடயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நான் இந்த நாவலை வந்து ஒரு நிகழ்வுக்காக திரும்பி ஒரு வாட்டி படித்தேன். அப்புறம் தொடக்கத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இது கிடைக்கும் போது ஒரு வாட்டி அப்படியே ஒரு சிட்டிங்கில் படிக்கும்போது எனக்கு ஒரு 3 விஷயத்த வந்து இந்த குழந்தை இலக்கியத்துக்குள்ள ஒரு குழந்தைங்களுக்கு கடத்தக்கூடிய செய்தியாக விஷ்ணுபுரான் சரவணன் வந்து முன்வைத்திருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தோணுச்சு. ஒன்று வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்ப துருதுருன்னு எதையாவது நம்ம அட்டன் பண்ணி பார்த்துடணும், எதையாவது நம்ம ஒன்று செஞ்சு பார்த்துட்டே இருக்கணும், அது வந்து சரி தப்பு அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒன்று முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விழுமியம் கொண்டவர்களாக, அந்த ஒரு புரிதல் இல்லை அந்த ஒரு செயல்பாடு கொண்டவர்களாக குழந்தைங்க இருப்பாங்க. இது ஒரு விஷயம் கடத்தப்பட்டிருக்கிறது. அந்த வடை திருடுறது அந்த மாதிரியான ஒரு காட்சியில். அடுத்ததாக இந்த குயலான் வந்து அந்த மலையில் போய் அந்த தென்னை மட்டையில் அங்கங்கன்னு சொல்லிட்டு தண்ணியில் ஆடிட்டு அந்த ஒரு வாட்ச்மேனை வந்து ஒரு குச்சி எடுத்து வீசுவார்.
அது வந்து அதோட கழுத்துல பட்டிருக்கும். ஆனா அது வந்து அது கண்டுக்காம அப்பவும் சந்தோஷமா ஆடி பாடிட்டு கடைசியில அந்த குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு நினைப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் மகிழ்வையும் தரும். கொஞ்ச நேரம் அங்கேயும் ஆடி பாடும். அதுக்கப்புறம் அது அதனுடைய கழுத்தினுடைய பின்பகுதியில வந்து ஒரு கீறல் விழுந்திருக்கும். அது கவனிக்காம இருந்திருக்கும். அப்போ இதன் வழியாக ஒரு குழந்தை இலக்கியம் சார்ந்த விஷயங்கள செய்தி என்ன கடத்தப்படுது அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஏதாவது அடிபட்டதுன்னா அதை வந்து உடனே வந்து பதிவு பண்ணணும், வீட்டில் வந்து சொல்லணும், இல்லை வந்து பெரியவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்றத வந்து மறைமுகமாக இந்த நிகழ்வானது முன்வைக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்தது அந்த இறுதி போர்ஷன். முருகேசன் சார் சொன்ன மாதிரி எனக்குமே அதை வாட்டி படிக்கும்போது இது ஏன் இவ்வளவு நீளமாக இழுத்திருக்காரு இந்த விஷயத்தை அப்படின்னு பார்க்கும்போது, ஏறத்தாழ அந்த சினிமாக்களில் நம்ம பார்க்குற அந்த கிரைம் மூவி யார் வந்து த்ரில்லர் சார்ந்த படங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியலாக உள்ளே வந்து உக்காந்துரும். அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா முதல் கதை பகுதியில் அதனுடைய சார்ந்த தொடர்ச்சி அப்படின்னு வரும்போது அது ஒரு ஒரு நேர்கோட்டு முறையில் வேற மாதிரி ஒரு எமோஷனோட போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு பெரிய சாகசம் நிகழ்த்த போறாங்க அப்படின்ற அந்த பட்சத்தில் அந்த தேநீர் கடையினுடைய முழு பார்வையுமே வந்து இந்த ஒரு ஒரு சரண்டருக்குள்ள அடைஞ்சிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த நிகழ்வு வந்து ஒரு மாதிரி முன் படித்து வந்து அந்த கதை சூழலுக்கு அப்படியே மாற்றானதாக ஒரு இயல்புத்தன்மையை கொண்டதாக ஒரு தொடர்ச்சியில கொடுத்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும். ஆனா அதனுடைய நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு திரும்ப படிக்கும்போது ஒரு செய்தி புரிஞ்சிச்சு. என்னன்னா அது அது எப்போ புரிஞ்சுதுன்னா அந்த நாவல் படிக்கும்போது எனக்கு புரியல. நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த சமீபத்தில் நான் போயிட்டு வந்தேன்ல அந்த சிறுவர் இலக்கிய கருத்தரங்கத்தில் நிகழ்வெல்லாம் முடிஞ்சுட்டு உதயசங்கர் ஐயா கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். நானும் நண்பர் பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா அவர் வந்து பஞ்சு மிட்டாய் சார்ந்த ஒரு கதை எழுதியிருக்காரு குழந்தைங்களுக்கு. அந்த கதை குழந்தைங்க படிக்கும்போது ரொம்ப இயல்பான ஒரு கதையா இருக்கும். ஆனா இதுக்குள்ளேயே வந்து அவங்க சமூகத்தினுடைய ஒரு பொருளாதாரம் சார்ந்த இல்லாட்டி வந்து அந்த பஞ்சு மிட்டாய்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு 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 மேலை நாட்டில் வந்து நம்மளுடைய உள்நாட்டு சார்ந்த அரசியல் கூறுகளை வந்து நான் உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பார்வை வேற மயமா மாறுது. அப்போ ஒரு பிரதி நம்ம இப்படி ஒரு ஒரு பிரதி டைரக்டா குழந்தை இலக்கியமாகவும் இல்லை வந்து அது சார்ந்த ஒரு பெரியவர்கள் படிக்கக்கூடிய இலக்கியமாகவும் நம்ம மாற்றி படிக்கும்போது இப்போ நம்ம அளவில் நமக்கு இருக்கக்கூடிய வாசிப்பு புரிதலை படிக்கும்போது இது வேற ஒரு அர்த்தத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு. அப்போ அந்த யோசனையில பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த சாகசம் செய்த எலிகள் எல்லாமே இப்படியெல்லாம் குழந்தை வந்து புரிஞ்சுக்கணும், ஒரு குழந்தைக்கு வந்து கூட்டா சேர்ந்து போராடணும், இவ்வளவு சாகசங்கள் பண்ண வேண்டியது இருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்விகளை முன்வைத்து நமக்கு ஏதோ ஒரு வகையில குழந்தை இலக்கியத்துக்கு ஏதோ ஒரு 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 அறநெறியை போதிக்குது, இல்லை வாழ்வியலுக்கான இப்படி ஒரு பிலாசபியை கொடுக்குதோ அப்படின்ற மாதிரியான கேள்விதான் அதை முன்வைத்து செல்வதாக இந்த கதை வந்து அமைஞ்சிருந்ததை பார்க்க முடியுது. முருகேசன் சார் சொன்ன மாதிரி அந்த பூனையோட சீன்லாம் ரொம்பவுமே சிறப்பாக இருந்துச்சு. எனக்கு அப்படியே ஒரு பெரிய ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள உள்ள போயிட்டு நுழைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது குழந்தை இலக்கியம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளை பற்றியது, குழந்தைகளுக்கானது, இல்லாட்டி குழந்தைகளை எழுதுவது, இந்த 3 வகைமைக்குள்ள இது குழந்தைகளை எழுதுவதில்லை. அப்போ குழந்தைகளை பற்றியது இல்லை குழந்தைகளுக்கானது அப்படின்னு சொல்லும்போது இது 2 வகைமைக்குள்ளுமே ஏறத்தாழ அடங்குறதா தான் அந்த நாவலை பார்க்க முடியுது. அது வந்து குழந்தைகள் சார்பிலிருந்து வாசிக்கும் போது வேற ஒரு தன்மையும், நம்ம பெரியவர்கள் வாசிக்கும் போது அதுக்கு நம்மளுடைய முந்தின நினைவுகளினுடைய ஒரு நினைவெழுச்சியாக இருப்பதாக இந்த நூல் வந்து பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இவர் வரதராஜன் சார் வந்து இதை பத்தின கருத்துரை வழங்குவதற்காக காத்திருக்கிறார். அவர்களை வரவேற்போம். ஆதாமா இருக்காங்க. வரதராஜன்னா இது கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா, கேக்குது. அதாவது வந்து இப்ப இந்த நம்மெல்லாம் இந்த ஆங்கிலத்துல வந்து ஒரு சிறுவர் இலக்கியம்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப பெரிய இலக்கியம், அந்த சிறுவர்களுக்காக எழுதப்பட்ட இலக்கியம் கூட நீங்க அதை சொல்லலாம். இந்த ருட்யார்ட் கிப்ளிங் ஒரு இந்தியாவில வந்து எழுத்தாளர் வந்து அருமையா ஜங்கல் புக் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாரு. அதுல வந்து வழி தவறி போன ஒரு சிறுவன் மிருகங்களுக்கிடையே தஞ்சம் புகுந்து அவற்றோடவே வாழ்ந்து அவற்றோட வளர்ந்து அவர்களாகவே மாறி போகின்ற வாழ்க்கையான ஒரு விதமான கதை ஆக்கம் இருக்கும். இப்ப நாம் மிருகங்களுக்கிடையே வாழ்ந்தால் எப்படி, இல்லை நம்மிடையே மிருகங்களும் இந்த எலிகள் கூட மற்றவைகள்லாம் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்பது ஒரு விதமான பார்வை. அடுத்தது இப்ப குழந்தைகளிடம் கொடுத்து படிக்க செய்வது என்பது ஒரு நல்ல கருத்து. ஆனால் நாமே குழந்தைகளாக மாறி படிக்க முடியுமா என்பது இன்னொரு கருத்து. இப்போ நாம் அந்த நிலையெல்லாம் கடந்து வந்து விட்ட நம்மால் அந்த நிலையில் சென்று குழந்தைகளுடைய இடத்திலிருந்து அந்த கதையை ரசிக்க முடியுமா, அல்லது எலிகளாகவே மாறி நம்மால் அதை ரசிக்க முடியுமா, அந்த சாகசத்தோடு பயணிக்க முடியுமா என்றால் நாம் சில இடங்களில் முயற்சித்திருக்கிறோம், அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறோம். ஆனால் பொதுவாகவே இந்த விலங்கியல் குறித்த ஆர்வலர்கள், விலங்கியல் ஆய்வாளர்கள், பூச்சிகள் குறித்த ஆய்வாளர்கள் பொதுவாக பேசக்கூடிய விஷயம் என்னன்னா,
நாம் அவர்கள் உலகில் வாழ்கிறோமா, அவர்கள் நம் உலகில் வாழ்கிறார்களா? அதாவது அதிகமாக விலங்கினங்கள் நம்ம டார்வினுடைய இந்த தத்துவம், அந்த பரிணாம கோட்பாடு பார்க்கும் பொழுது சில விலங்கினங்கள், சில உயிரினங்கள், சில பூச்சினங்கள் எல்லாம் பல கோடி ஆண்டுகளாக மனிதனை விட பல பல பல்லாயிரம் ஆண்டுகள், பல லட்சம் ஆண்டுகள் அதிகமாக வாழ்ந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதாவது எல்லா விதமான காலச்சூழலையும் எதிர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கரப்பான் பூச்சி முதல் பல பூச்சிகளும் இருக்கின்றன. அப்ப நாம் அந்த அவர்களுடைய உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் அவற்றை தொந்தரவாக நினைக்கிறோம். ஏன்னா இப்ப நான் அந்த தொந்தரவுன்னு சொல்லும் பொழுதுதான் நான் முக்கியமான சில விஷயங்கள் சுருக்கமா சொல்றேன். பள்ளி பருவத்திலே நான் விடுதியிலிருந்து விடுமுறைக்கு சென்ற பொழுது நான் ஒரு ஓலை கொட்டகையிலே என்னுடைய வீடு, அப்பொழுது நான் அங்கே படுத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய அக்கா வேலைக்கு சென்று விட்டால் வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்து என்னடா உன்னை சுற்றி எலிகளாக இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாள். எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப ஒரு எலியிலையும் ஒரு குச்சை வச்சு தட்டி அந்த எலி சத்தம் போடுது. சின்ன சின்ன கிட்டத்தட்ட ஒரு 6-7 எலி என்னை சுத்தி இருக்கு. அப்ப அது வித்தியாசமா அதுல தொடங்கி அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகள். இதே மாதிரி எலி வலை இருக்கிறது. எலி வலையில ஒரு எலி மாட்டிக்கொண்டது. அப்ப எங்க அப்பா வந்து அந்த எலி வலை எப்படிப்பா மாட்டிருக்கும் எலின்னு கேட்டார். எப்படி மாட்டிருக்கும்னு தியரிட்டிக்கலா சொன்னா பரவாயில்ல. எங்க அப்பா அப்போ வேற நிலையில இருந்தாரு. அந்த நிலையில இருந்தவாறு கையை கொடுத்து அது எப்படி இருக்கும்னு கையை எடுத்து இதை ஒரு மாதிரி அந்த எலிப்புடைய விஷயம் திறந்து காமிச்சார். ஏற்கனவே அது உள்ள மாட்டி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மாட்டி உள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து சுண்டு விரல்ல வந்து ஓங்கி ஒரு போட்டுருச்சு, கடிச்சு விட்டுருச்சு. ஸோ அது தொடர்ந்து இங்கே வந்து நான் பணிபுரிந்த இடத்தில் மொசைக்கு தரையெல்லாம் பெயர்த்து அதாவது ஒரு பெரிய ஒரு மணல் மேட்டை உருவாக்கி கிட்டத்தட்ட வீட்டையே அலங்கோலப்படுத்தி, வீட்டில் இல்லாத நேரத்தில் சென்னைக்கு வந்த நேரத்தில் வீட்டையே அலங்கோலப்படுத்தி கிட்டத்தட்ட அந்த வீடையே மீண்டும் சரி செய்து தரும் அளவிற்கு சுவர் மற்றும் தரை மற்றும் அந்த டைல்ஸ் மொசைக் எல்லாவற்றையும் பெயர்த்து வைத்து அதை அடிப்பதற்கு எங்களிடத்திலே 600 ரூபாய் பணத்தையும் பெற்றுக்கொண்டு வீட்டில் இருக்கிற சாமான்களை எடுத்துவிட்டு அதை அடித்து கொன்றார்கள். சரி, மாதிரி நிறைய சொல்லலாம். நான் வச்சிருந்த அந்த கம்ப்யூட்டர் டேபிள்லயே வந்து எங்கிருந்தோ அந்த தின்பொருளை கொண்டு வந்து அங்கேயே குழந்தை பெற்று அங்கிருந்து போக மாட்டேன் நடம்பிடிச்ச எலி கூட்டங்களும் இருந்தவைதான் இருக்கின்றன. பெரிய பெரிய எலிகளாம் பிடித்து விட்டு அவற்றை கொண்டு விடும் பெரிய எலி கஷ்டப்பட்டு இங்கே ஒரு எலிப்பொறி ஒன்று இருக்கிறது, ராசியான எலிப்பொறி. எப்படிப்பட்ட எலியும் அதில் மாட்டிக்கொள்ளும். அப்படிப்பட்ட பொறியில் பிடித்து வைத்து இங்க இருக்கின்ற வழக்கத்தில மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம், அவற்றை கொல்ல மாட்டார்கள். அதே நம்முடைய ஊர்ல அதிகமாக கொன்று விடுவார்கள். இங்கே கொண்டு போய் சாலையில விட்டு விடுவார்கள். அப்பொழுது சாலையில விடப்படும் பொழுது அங்கே அதனுடைய விதி பல நாய்களால் அது கடித்து கொதறப்பட்டு தின்னப்பட்டு விட்டது. அப்படி பிழைத்த எலிகளும் உண்டு. பெரும்பாலும் பிழைக்க இங்க வந்து அந்த கம் பேட் என்று சொல்வார்கள். கம் பேட் வைத்தா எலி மாட்டிக்கும். அந்த எலி வந்து சில எலிகள் மட்டுமே அதுல சிக்கி கொண்டு செத்துவிடும். சில எலிகள் பெரும்பாலும் அது தப்பிச்சு போறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அது மாதிரிலாம் இருக்கு. அதனால இப்ப இந்த இலக்கியத்தை படிக்கும் பொழுது நம்முடைய இந்த முயலானுடைய கதை அதிலே, அதாவது நான் வந்து இந்த இங்கிலீஷ்ல இந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின், டாம் சாயருடைய புக் அருமை. அதாவது பொதுவாகவே இந்த மேற்கத்திய சிந்தனையில இந்த விலங்குகளுடைய உணர்வுகளை அல்லது விலங்குகளின் மூலம் மனிதர்களுடைய உணர்வுகளை கடத்துவது. இப்ப வந்து இந்த சாகசம் செய்து பிழைப்பது என்னென்றால் 5 அறிவு படைத்த ஜீவராசிகள் என்று சொல்கின்றோம். சாகசம் செய்து தன் வாழ்வையில் நடத்தி கொண்டிருப்பது ஒரு விதமான மனிதர்களுக்கிடையே கூட அந்த இருக்கு. அதே சமயத்தில் இயல்பாக நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அந்த சிந்தனை பெரும்பாலும் மிருகங்களிடம் இருக்குமா என்று தெரியவில்லை. மிருகங்களிடம் இருப்பதாக நாம் ஒரு கற்பிதத்தை உருவாக்கி அவர்களிடத்தில் அதை திணிக்கவும் செய்கிறோமா என்று சில நேரத்தில் யோசிக்கவும் தோன்றுகிறது. இப்ப இந்த டிட்டு குழு வந்து அதுல இருக்கின்ற ஒரு முக்கியமா அந்த சிட்டு வந்து இங்க வந்து சேரலாமா வேண்டாமா அப்படின்ற அந்த மனப்போராட்டம், ஆசிலேஷன் இருக்குல்ல, அது வந்து உண்மையாகவே எழுத்தாளர் குழந்தைகளிடத்தில் இருப்பதாக பதிவிட்டாலும் சரி, அல்லது விலங்குகளிடத்திலே கூட அந்த ஆசிலேஷன் இருக்கு. விலங்குகளிடத்திலே என்னவென்றால் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே பயம் நான் கருதுவது, பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா, கிடைக்குமா கிடைக்காதாமா. ஆனால் அதாவது இங்கேதான் இந்த நம்ம மாரல் வேல்யூ, ஒழுக்க நெறிகளை பற்றி பேசும்போது இது சரியா தவறா என்பதெல்லாம் இல்லை. தனக்கு வேண்டும், பசிக்கிறது, உணவை பெற வேண்டும், அப்படிப்பட்ட தேவை, அந்த தேவை குறித்த ஒரு புரிதல், அதற்கான முயற்சி, அவ்வளவுதானே தவிர அதை தாண்டி இப்ப இடத்திலே அதிகமாக இருக்கிறது இருந்தாலும் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம், மற்றவரிடத்திலே பிடுங்கிக் கொள்ளலாம் என்ற சிந்தனை வந்து எலிகளிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. வேண்டியதை தனக்கு வலைக்குள் சேர்த்து வைத்துக் கொள்வது வேறு. சில விலங்குகள் மற்றவற்றை ஏமாற்றியும் பிடுங்கியும் தின்னும் என்பதையும் நாம் படித்திருக்கிறோம். அவை அப்படித்தான் செய்கின்றனவா, இல்லை தனக்காகவே செய்கின்றனவா, இல்லை தனக்கு தேவைக்கு மீறி சேர்த்து வைக்கின்றனவா என்று நமக்கு தெரியாது. ஆகவே இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த கதைக்குள் எனக்கு ஒரு முறை தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் கதையில ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லியிருந்தார். அதாவது காலையில் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று அடம்பிடிக்கின்ற ஒரு நபர், அவரிடத்திலே எழுந்திரு, எப்படி இப்படியே அடம்பிடித்தால் எப்படி, இல்லை நான் செல்ல மாட்டேன் என்று அந்த நபர் சொல்கிறார்.
இல்லை நீ சென்றே ஆக வேண்டும், இல்லை எனக்கு போர் அடிக்கிறது, எனக்கு பள்ளிக்கு செல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு தொடர்ந்து ஒரு ஆர்குமெண்ட், அதாவது ஒரு ஆர்குமெண்ட் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுவரை நமக்கெல்லாம் தோன்றும் ஒரு சின்ன குழந்தையை தாய் எழுப்பி பள்ளிக்கு செல்ல செல்ல மறுக்கும் அந்த குழந்தையை எழுப்புகிறார், அவருடன் போராடி கொண்டிருக்கிறார் என்று. பின்புதான் ஒரு கடைசியில் அந்த தாய் சொல்வார், உனக்கு 54 வயசாச்சு, இன்னும் நீ எழுந்து கிளம்பலன்னா எப்படி, அப்புறம் நீ இல்லைன்னா அந்த ஸ்கூல் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ஸ்கூல் அவர் ஒரு பிரின்சிபல் குழந்தையாக மாறிவிட்ட, அதாவது இந்த நம்முடைய பிசிக்கல் ஏஜ் குரோனாலஜிக்கல் ஏஜ் என்று சொல்வார், மென்டல் ஏஜ் அண்ட் குரோனாலஜிக்கல் ஏஜ். அதாவது நம்முடைய வழக்கமான வயது வேறு, நம்முடைய மனதின் வயது வேறு. குழந்தையாகவே இருங்கள், குழந்தையாக இருக்க முயற்சி செய்யுங்கள் என்பதெல்லாம் நாம் இங்கே பேச பழகிறோம். அப்ப இந்த கதைக்குள் செல்லும் பொழுது நம்ம எந்தெந்த சிந்தனைகள் எல்லாம் உள்ளே செல்ல விடாமல் தடுக்கின்றன, அல்லது எந்தெந்த சிந்தனைகள் எல்லாம் இதெல்லாம் ஒரு போரடிப்பதாகவோ பெரும்பாலும் தேவையற்றதாகவோ, இல்லை அந்த அளவுக்கு கவனம் தர வேண்டியதில்லை, அறிவுசார் சமூகம் இதை எந்த அளவுக்கு ஏற்க மறுக்கிறது, அல்லது அறிவுசார் சிந்தனைக்குள் இது வர வாய்ப்பில்லை என்று சிந்திக்க தோன்றுகிறதோ, இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் தாண்டி ஒரு ரசனைக்குரிய விஷயமாக மட்டும் பார்த்து ஒரு அட்வென்ச்சர், ஒரு சாகசம். அழகாக இந்த ஜி.கே. செஸ்டர்டன் அவர் சொல்லுவார், அதாவது சாகசத்தை விரும்புபவனுக்கு சின்ன சின்ன சோதனையும் சாதனை தான். ஆனா சாகசத்தை விரும்பாத ஒரு சாகசத்தை விரும்பாத ஒரு நெகட்டிவ் பெசிமிஸ்ட் என்று சொல்வார், அவனுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இடர் கூட, ஒரு தடை கூட பெரிய ஒரு மலையாக தென்படும் என்று சொல்வார். இப்படி சாகசத்தை நோக்கி ஓடுகின்ற மனிதர்களாகவும், அல்லது இந்த விலங்குகளை பார்த்து விலங்குகளால் உந்தப்பட்டு, இப்ப நம்ம நிறைய பேர்லாம் பார்த்திருக்கோம். அது பெரும்பாலும் இந்த அமெரிக்க கலாச்சாரத்துல கூட இந்த ஹென்ரி டேவிட் தோரோ இவரெல்லாம் காட்டிலேயே குடில்களை கட்டிக்கொண்டு அவர்களுடைய வாழ்ந்திருக்கிறார். இங்கே கூட ரஸ்கின் பாண்ட் என்று ஒருவர் இருக்கிறார். அவரெல்லாம் கூட இந்த வின்டர் அனிமல்ஸ் அருமையாக ஒரு குடிலை இருப்பார். அந்த குடிலே மிருகங்கள் வரும், பூச்சிகள் வரும், வண்டுகள் வரும், எல்லாம் வரும், எல்லாவற்றை பற்றியும் அருமையாக எழுதுவார். அப்ப அவைகளோடு ஒரு ஒத்திசைந்த ஒரு வாழ்வை வாழ்வதற்கான முயற்சி. ஆனால் எந்த அளவுக்கு தொந்தரவுகளை தவிர்க்கும், எந்த அளவுக்கு நமக்கு தொந்தரவு இருக்கும் என்பதெல்லாம் நம்முடைய வசதி, நம்முடைய சுயநலம் கூட சொல்லலாம், சுயநலம், நம்முடைய தனிப்பட்ட பாதுகாப்பை நோக்கிய ஏற்பாடுகள், இவற்றை எல்லாம் அவை உடைத்து கொண்டு எப்படி நம்மிடம் வருகின்றன, அவற்றையும் நாம் எப்படி உடனடியாக முடித்து விடுகிறோம், அல்லது வாழ்க்கையை முடித்து விட்டு விடுகிறோம், அவர்களை அப்புறப்படுத்த முயற்சிக்கிறோம் என்பதெல்லாம் குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய கதையாகத்தான் இதனை பார்க்கிறோம். ஒட்டுமொத்தத்தில் எலியின் வேட்டை என்பது ஒரு 2 குழுக்கள், அந்த ஏற்கனவே சொல்லப்படுறது போல 2 குழுக்களுக்கு இடையிலான அந்த உணர்வுகள், அந்த அவர்களுடைய மனநிலை, அந்த மனநிலையை ஒத்த நிகழ்வுகள், அப்புறம் 2 குழுக்களுக்கிடையே ஏற்படுகின்ற போட்டி மற்ற எல்லாவற்றையும் பற்றி பேசும் இந்த புத்தகமானது ஒரு வித்தியாசமான, அதாவது இவை படமாக்கப்பட்டால், ஒருவேளை படமாக்கப்படும் பட்சத்தில் இவற்றுக்கான நல்ல ஆதரவு, கார்ட்டூன் என்று சொல்லலாம், நீங்கள் இயல்பான ஒரு படமாக கூட நீங்கள் எடுக்கலாம், கமர்ஷியல் படமாக கூட எடுக்கும் பொழுது இவற்றுக்கான ஆதரவும் பெருகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் இதை இன்னும் மெருகூட்ட, இன்னும் சிறப்பாக வழங்குவதற்கான முயற்சிகளையும் ஆசிரியர் இன்னும் சிறப்பாக எடுத்திருக்க வேண்டுமோ என்ற கருத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேக்குதுல்ல சார் நான் பேசுறது? கேக்குது. ஓகே. இப்போ வரதராஜன் சொல்லிட்டு போனதுல ஒரு 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, இந்த நாவலை இல்லை இந்த பிரதிக்குள்ள நம்ம நுழையும் பொழுது நாம் என்ன ஒரு மனநிலைமையோடு நுழைகிறோம் அப்படின்றது, ஒரு குழந்தைத்தனமான நுழைகிறோமா, எந்த விஷயங்கள் நம்மளுக்கு இதை தடுக்குது, இந்த நாவலோடு நாம் ஒன்றி போவதில் எந்த விஷயம் தடுக்குது அப்படின்றது. அப்புறம் எலிகள் இப்படிதான் சிந்திக்கக்கூடியதா, இல்லை எலிகளுக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு, அக்னிவர்களுக்கு அது சார்ந்த சிந்தனைகள் எப்படியாக இருக்கிறது, அப்போ இதனுடைய கற்பிதங்கள் எங்கிருந்து வருகிறது, இப்படியான்ற விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டியதாகவே இருக்கிறது. அடுத்ததாக எனக்கு அண்ணன் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னா, இந்த பஞ்சதந்திர கதைகள்ல எலி சார்ந்த கதைகள் நிறைய இருக்கு. அதில் நான் சமீபத்தில் ஒரு கதை திரும்பி கேட்கும்போது அந்த கதை மனசுக்குள்ள வந்துச்சு. ஏன்னா யானைகள் தொடர்ந்து தன்னோட உணவுகளை தேடி போயிட்டே இருக்கும். ஒரு மாற்றுப்பாதையில் ஃபர்ஸ்ட் போகும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே ரூட் பண்ணி சூஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். அப்போ எலிகள் அதிகமாக நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போற மாதிரியான ஒரு காட்சியாக தான் அது சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு ஒரு எலியினுடைய கூட்டங்கள் அந்த யானையுடைய காலடிக்கு அதிகமான
என்ன சொல்றது, அதிகமான இறப்புக்கு உள்ளாகும். எலிகள் நிறைய செத்து போகும். ஆஹ் எலிக்கூட்டத்தினுடைய தலைவன் வந்து எல்லாரும் கூடி சேர்ந்து முடிவெடுத்து, தலைவனும் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற எலிகளும் சேர்ந்து யானையுடைய தலைவனிடத்துல வந்து பேசுவதாக முடிவெடுப்பாங்க. ரொம்ப தைரியமா நம்ம எப்படியாவது பேசிடலாம், யானையுடைய தலைவன் கிட்ட வந்து நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. அப்போ யானைகள் வந்து அந்த வழியில கூட்டமா வரும்போது திரும்பி அந்த யானைகளோட முன்னாடி நின்று போகும். யாரு நீங்க என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க அப்படின்ற அதனுடைய கம்பீரமான தொனியில கேட்கும்போது எலிகள் சொல்லும், யானை தலைவரே, நாங்க ரொம்ப உங்களை விட ரொம்ப சிறிய கூட்டம், அதுமாதிரி ரொம்ப உருவத்திலையும் சின்ன கூட்டம், எங்களுக்குன்னு இருக்கிறது இந்த பாதைகளை நாங்கள் ஓடி ஆடி விளாண்டுட்டோம், எங்கேயோ வலைகள் அமைச்சிட்டு கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம். நீங்க திடீர்னு இந்த பக்கம் பாதைகள் வழியா வர்றதுனால நிறைய எலிகள் வந்து எங்க கூட்டத்துல இருந்து இறந்து போச்சு. அதனால உங்களுடைய பாதையை வந்து வேறு எங்கேயாவது மாற்றிக்கிட்டீங்கன்னா எங்க கூட்டத்துக்கு வந்து நீங்க ரொம்ப நன்மை செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, உங்களை பார்த்தா கூட எனக்கு பரிதாபமா தான் இருக்கு, நான் வந்து வேற ஒரு பாதையை வேணா மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சந்தோஷமா பயம் இல்லாம வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு யானை வந்து சொல்லிட்டு போயிடும். போகும்போது இந்த எலி வந்து சொல்லும், யானை தலைவர் ரொம்ப நன்றி, நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு, நீங்க இப்ப இந்த செஞ்ச உதவிக்கு நான் எப்பயாவது எங்களால முடிஞ்ச உதவியை நான் வந்து செய்யறதுக்கு முயற்சிகள் செய்யறேன் அப்படின்னு சொல்லும். யானை வந்து அதுக்கு ரொம்ப பகடி பண்ணிட்டு, இந்த உருவத்துல சின்ன அலிகள் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது பெரிய உதவி, இதோட உருவம் எங்க இருக்கு, நம்மளோட உருவம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து யானைகள் வந்து வேடனுடைய வலைகள் அதோட கால்கள் வந்து மாட்டிக்கும். ரொம்ப பிளிர சத்தம் கேட்டு இந்த கூட்டமான எலிகள் வந்து அந்த பக்கம் போய் பார்த்தா அந்த வலையை வந்து பார்த்துட்டு கடிச்சு, அந்த வலையை தன்னோட பற்களால் கடிச்சு அதை விடுவிக்கும். அதுக்கப்புறம் யானை வந்து மனம் மாறுற மாதிரியான சூழல், எந்த ஒரு சின்னதாக இருந்தாலும் அது வந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பயனும் அமையும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் வந்து யானைகள் வந்து கீழே உட்காந்து அமர யானைகளுடைய முதுகுல வந்து அந்த எலிகள் வந்து சவாரி செஞ்சு சறுக்கு மரம் விளையாடுறதாக அந்த கதையானது வந்து நிறைவடையும். அப்போ இந்த ஸ்டோரி என்ன சொல்ல வருது நமக்கு அப்படின்னா, ஏறத்தாழ இது இரண்டு விதமான ஒரு அக்ரிணை உயிர்களுடைய வாழ்வியலை தான் பேசுது. அப்போ அந்த வே ஆஃப் நரேட்டிவ் இல்லை நரேட்டிங் அப்படின்றது வந்து எங்கிருந்து வருது அப்படின்ற போது, அப்போ இந்த கதை யாருடைய பார்வையிலிருந்து எந்த பக்கத்திலிருந்து எழுதப்பட்டது, ஒரு ஏறத்தாழ வந்து ஒரு உயர்திணை நம்ம மனுஷங்க தான் அந்த கதையை எழுதியிருக்காங்க அப்படின்ற புரிதல் தானே நமக்கு கிடைக்குது. அப்போ இங்கே இந்த கதையோடு இதை ஒப்பிடும் பொழுது இதில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னாக்க என்ன கிடைக்குது, அதன் வழியாக வாழ்வியலுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம திரும்பவும் ஒரு வாசிப்பு செய்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தளத்தில் இந்த கதை இருக்கு. ஏறத்தாழ வந்து கதை அங்கங்க ஒரு கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இருந்தாலும், தொடக்கத்துல அந்த மொட்டை மாடியில தொடங்குற கதை இறுதியில வந்து அந்த 19 பேர் கொண்ட குழுவில் முடியுது. ஒருத்தருடைய இழப்புக்கு பின்னாடி 19 பேர் வந்து சேர்ந்து இனிமேல் நம்ம ஒன்றா சேர்ந்து போராடுவோம் அப்படின்ற அந்த ஒரு இதாகட்டும். அப்போ ஒற்றுமை வந்து இங்கே இருக்குன்றத வந்து ஏறத்தாழ இந்த கதையும் பிரதிபலிக்குது. அந்த முன்னாடி சொன்ன அந்த எலி கதையும் அதை தான். அப்போ குழந்தைகளுக்கு ஒற்றுமை வந்து ரொம்ப முக்கியமான, கூடி விளையாடணும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை வந்து இந்த எலிவேட்டை அப்படின்றது வந்து சொல்ல வருது. எனக்கு இதில் சில பாடல்கள் இருக்குது, இந்த குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க. பொதுவாகவே சிறுகதையாகட்டும் இல்லை நாவல்களாகட்டும் இப்படி கதை சொல்கிறதோட குழந்தைகளுக்கு வந்து பாடல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வகைமையாக காலம் காலமாக எல்லா சமூகத்திலையுமே பார்க்கப்பட்டு வந்த வழக்கமாக இருக்கு. அதனால் தேசிய கவி விநாயக பிள்ளை தொடங்கி பாரதியார் சரி, அளவள்ளியப்பா, இந்த மாதிரி தமிழ் சூழல் இருந்தவங்களும் சரி, ஃபாரின்ஸ்ல இருந்தவங்களும் சரி, பாடல்களுக்கு வந்து ரைம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள இருக்கக்கூடிய பாடல் வந்து ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட் சாங் இருக்கு, அதே மாதிரி ஒரு டெத் சாங் ஒன்று இருக்கு, விடை தரக்கூடிய ஒரு பாடல் இருக்கு, அதே மாதிரி ஒரு பிலாசபிக்கல் சாங் உள்ள விஷ்ணுபுரன் சரவணன் வந்து வச்சிருக்காரு. அது எனக்கு இப்போ வாசிக்கணும்னு தோணுச்சு, நான் வாசிக்கிறேன். குய்யோ முய்யோ குய்யோ முய்யோ, ஒரு நிமிஷம். குய்யோ முய்யோ குய்யோ முய்யோ, குதிச்சு குதிச்சு குள்ளமாயிட்டேன், தாவி தாவி உயரமாயிட்டேன், உருண்டு உருண்டு ஒல்லியாயிட்டேன், தின்னு தின்னு குண்டாயிட்டேன், சிரிச்சு சிரிச்சு சிரிக்க வச்சுட்டேன், எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டேன். இது 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 ஒரு பாடலாக சொல்ல, அதனுடைய குதூகலத்தை வந்து சொல்லுவதாக இந்த பாடல் வந்து இந்த கதைக்குள்ள அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு பாடல், இது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் சாங் தான், ஒரு பிலாசபி மாதிரி தான். இடி இடிக்கிற காட்டுக்குள்ள, சட சடக்கிற மலைக்குள்ள, படபடக்கிற வெடிக்குள்ள, கடி கடிக்கிற நாய்க்குள்ள, இருக்காதே இருக்காதே,
இப்படி இந்த மாதிரியான உள்ள அந்த குயலான் எலி வந்து அந்த மலையில போய் ஆட்டம் போடுற மாதிரியான ஒரு சீன். அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் அந்த மொட்டை மாடியில எல்லா எலிகளும் அதுக்கு விடை நல்குவதாக, அதனுடைய பிரிவை வந்து அது துயரத்தோடு கொண்டாடுவதாக ஒரு பாடல் வந்து விஷ்ணுபுரம் சரவணன் வச்சிருக்காரு. விடைபெறு விடைபெறு நண்பா, காற்றிடம் இருந்து விடைபெறு நண்பா, விடைபெறு விடைபெறு நண்பா, ஒளியிடம் இருந்து விடைபெறு நண்பா, விடைபெறு விடைபெறு நண்பா, இருளிடம் இருந்து விடைபெறு நண்பா, விடைபெறு விடைபெறு நண்பா, உணர்விடம் இருந்து விடைபெறு நண்பா, விடைபெறு விடைபெறு நண்பா, நீரிடம் இருந்து விடைபெறு நண்பா, விடைபெறு விடைபெறு நண்பா, மண்ணிடம் இருந்து விடைபெறு நண்பா, கூடி பாடினோம் கூடி ஆடினோம், கூடி கழித்தோம் கூடி சிரித்தோம், விடைபெறு விடைபெறு நண்பா, எங்களிடமிருந்து விடைபெறு நண்பா, விடை தர மாட்டோம், நாங்கள் விடை தர மாட்டோம் நண்பா, உன் நினைவுகளுக்கு விடை தர மாட்டோம், உன் நினைவுகளுக்கு விடை தர மாட்டோம் நண்பா. இது வந்து குழந்தைகளுக்கான ஒரு கதை அம்சத்தோட அந்த பாட்டு வந்து ஒரு லாங்குவேஜில் சொல்லப்பட்டிருந்தாலும், ஏறத்தாழ வந்து இந்த எலிகளை வந்து வேற ஒன்றா பாவிச்சு மனிதர்களுக்கான நமக்கான ஒரு அர்த்தப்பாடு கொண்ட ஒரு பிரதியா இல்லை ஒரு டெக்ஸ்டா நம்ம பார்த்தோம்னாக்க, ஏறத்தாழ இது ஏகப்பட்ட விழுமியங்களை வந்து நமக்கு கடத்திட்டு போகுது. வரதராஜன் சொன்ன மாதிரி இந்த இந்த கதைக்குள்ள நுழையும் பொழுது நம்மளுக்கு என்ன விதமான இந்த ஒரு நம்ம பெரியவங்களா இருக்கிறோம், அந்த கதையை ரசிக்கிறது அப்படின்ற இந்த தடைகள் எல்லாம் கொஞ்சம் தடைத்து போட்டு இந்த கதைக்குள்ள நாம் நுழைந்து பார்க்கும் பொழுது நான் எலியா மாறினேன். அந்த 20 எலியாகவுமே நான் இருந்தேன். ஒவ்வொரு எலியா பயணிக்கும் போதும் நான் தனித்தனியா இருந்தேன். 20 எலியா கூட்டமா இருக்கும் போதும் என்னால் ரொம்ப ஸ்லாகிப்பா அந்த கதையை வந்து உள்வாக முடிஞ்சது அப்படின்றத வந்து நான் அந்த தருணத்தில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வாசிக்க முடிஞ்சது இந்த கதை. இப்படியாக இந்த எலியின் வேட்டை இந்த நாவலானது குழந்தைகளுக்கான அப்படின்ற அந்த ஒரு தன்மையிலையும், குழந்தைகளை பற்றியது அப்படின்ற தன்மையிலையும் ஏறத்தாழ இரண்டுக்கும் மையமிட்டதாகவும் இங்கிட்டு ஊடாடுது அங்கிட்டு ஊடாடுது அப்படின்ற ஒரு பார்வையில் நம்ம இந்த நூலை வந்து பார்க்க முடிகிறது. வேறு யாராவது பேசுறீங்களா சார்? கேக்குதா சார்? கேக்குது கேக்குது. எனக்கு இந்த ஒரு செய்தி திடீர்னு தோணுச்சு. இப்போ தெருநாய்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இப்போ சமீபத்தில் ரொம்ப தீவிரமா பேசப்படுறதையும் அது சார்ந்த குரல்கள் வந்து எழுப்பப்படுறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இது சார்ந்த இந்த எலியின் வேட்டை அப்படின்ற இந்த நாவலோடு மையக்கருத்து, இந்த அறம் சார்ந்த விஷயங்கள், வாழ்வியல் விஷயங்கள், அதனுடைய குரல், இதெல்லாம் சார்ந்து பார்க்கும்போது இந்த தெருநாய்கள் சமீபத்தில் ஒரு சர்ச்சைக்குள்ளாக்கப்படுவது இல்லை, அது சார்ந்த குரல்கள் வந்து எழுப்பப்படுறது. ஒரு பக்கம் தெருநாய்க்கு ஆதரவாளர்களாக ஒரு பக்கம் எழும்புறாங்க, இன்னொருத்தவங்க வந்து நீங்கள் எதுக்கு அப்படி வந்து தெருநாய்களை அவ்வளோ வளர்க்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்வினை கருத்துக்களோட போகிறத வந்து நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ இதெல்லாம் அதனோடு ஒட்டிய ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியாது. அதெல்லாம் அந்த அக்ரிணை உயிரினுடைய குரல் வந்து எங்கெல்லாம் பேசப்படுகிறது அப்படின்ற அந்த ஒரு வேல்யூ வந்து நம்ம எத்தெல்லாம் மனிதர்கள் தான் திரும்ப திரும்ப அதை பேசுகிறார்கள். அந்த டி தர்மராஜன் ஒரு சார் இருக்காரு, அங்கே காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருக்காரு, நாட்டுப்புறவியல் துறையினுடைய தலைவராக. அவர் சொல்லுவார், நம்ம வந்து மனிதர்கள் தான் அக்ரிணை உயிர்களினுடைய குரல்களிலிருந்தும், மனிதர்கள் தான் அக்ரிணை உயிர்களுடைய மொழி, அது பேசுகிற அந்த பாஷை, அதனுடைய அர்த்தங்கள்லிருந்து நம்ம நகர்ந்து வந்துட்டோம். அது அதுவாகத்தான் இருக்கிறது. மனிதர்கள் தான் பகுத்தறிவு பெருக்கம், இல்லை மனிதர்கள் தான் இந்த வாழ்வியலை வேற ஒன்றா பார்க்கறது, நிறைய சிந்தனைத்துவம், புது புது கண்டுபிடிப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நகர்ந்து வந்து அதனுடைய இயற்கை மொழியில வந்து நம்ம கேட்டு நுகர்ந்து கொண்ட அந்த டெசிமல் பாயிண்ட்லேருந்து கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த இவங்கெல்லாம் வந்து மேலைநாட்டு அறிஞர்கள் சொன்னதாக அவர் வந்து சொல்ல, பேர் டக்குன்னு நினைவுக்கு வர மாட்டேங்குது. அப்போ ஏறத்தாழ அக்ரிணை உயிரினுடைய குரல் இல்லை அக்ரினுடைய உயிரினங்களுடைய வாழ்வியல் வந்து இந்த நாவல் வழியாக ஒரு முன்வைக்கப்படுவதை வந்து நாம் பார்க்க முடியாது. ஏறத்தாழ இது ஒரு ஸ்லாகிப்புக்கான கடந்து போகக்கூடிய ஒரு ஃபேண்டசி, ஒரு த்ரில்லிங், இந்த மாதிரியான நிகழ்வுகளாக சொன்னாலும் கூட இந்த படமாக்கப்படும் பொழுது, அது மாதிரி படமாக்கப்படும் போது இது வேறு விதமான ஒரு காட்சி அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு புரிதலும் ஏற்படுகிறதை பார்க்க முடிகிறது. வேற யாராவது பேசுறீங்களா? பாண்டிராஜ் பேசுறேன்னு சொன்னாரு. அண்ணா பேசுறீங்களாண்ணா? பாண்டியராஜன் அண்ணா, சரி, நீங்க பண்ணிடுங்க. இந்த புத்தகம் வந்து நிறைய படங்கள் இருக்கு, இதுல பாதிக்கு மேல படங்கள் இருக்கு. ஒருவேளை அந்த படங்களோட இணைத்து வாசிக்கும் போது இன்னமும் நல்லா இருக்க கூடும். வரதராஜனா, நீங்க வேற ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்துக்கிறீங்களா? பாண்டியராஜன் இருக்காராங்க சார், லைன்ல இருக்காரா கால்ல? இருக்கு. பாண்டியராஜனா இருக்கீங்களா? அவர் இல்லையாட்டுக்குதே. சரி, நிறைவு செஞ்சிடலாமா சார், இல்ல? நிறைவு பண்ணிடலாம். ஓகே சார், ஓகே.
ஆம், அப்போ இன்றைக்கான இந்த வாசிப்பு கூடுகையில் எடுத்துக்கொண்ட இந்த எலியின் வேட்டை அப்படின்ற இந்த ஒரு குறுநாவல் ஏறத்தாழ குழந்தைகளுக்கான இல்லை குழந்தைகளை பற்றிய வாழ்வியல் செய்திகளை சொல்லுவதாகவும் இல்லை அவங்களுக்கான ஒரு விஷயங்களை முன்வைப்பதாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் இது வாசிக்கப்படுதலுக்கான கதையோடு மட்டுமல்லாமல் இது வந்து சொல்லப்படுதலுக்கான கதையாகவும் இருப்பதை என்னுடைய வாசிப்பின் வழியாக பார்க்க முடிகிறது. அந்த வகையில் விஷ்ணுபுரம் சரவணன் வந்து ஒரு குழந்தை இலக்கிய அந்த ஒரு படைப்புலைகள் ஒரு அனுபவத்தை தரக்கூடிய ஒரு நல்ல படைப்பை படைத்திருக்கின்றார் அப்படின்ற அந்த ஒரு புரிதலுக்கு நாம் வர முடிகிறது. நீங்க பேசி நிறைவு பண்ணிடுங்க சார். ரொம்ப அதாவது இது இப்போ வழக்கம் போல தான். இப்போ அதாவது நம்ம என்னுடைய வாசிப்பு நான் புரிஞ்சுக்கிட்டது, அதை தாண்டி இந்த மாதிரி விவாதத்துக்குள்ளே வரும்போது அந்த படைப்பினுடைய ஆழம் வந்து இன்னும் அதிகமாக தெரிகிறது உண்டு. அந்த வகையில் இந்த படைப்புக்குள்ளாக எப்படி நம்ம மன ரீதியாக இணைந்து பார்ப்பது அல்லது நுழைந்து பார்ப்பதுங்கிறத உங்கள் 2 பேருடைய கருத்தாடல இருந்து உணர முடியுது. ஒரு நல்ல படைப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. இது பொதுவாக இந்த குழந்தை இலக்கியம் குறித்தான வளர்ச்சி போக்குகள் மற்ற படைப்புகளைப் போல விவாதிக்கப்படுறதில்லை. அந்த வகையில் இது மிக முக்கியமான ஒரு விவாத அரங்கு அப்படின்னு நினைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை நமக்கு நல்கிய மகாலிங்கம் அவர்களுக்கு பகிர்வு தோழமையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறோம்.